பேப்பர் படிக்கிற நீங்க ஓகேவா? ஓகே கட் பண்ணுங்க. அரசு மருத்துவமனை பல்வேறு சீர்திருத்த பணிகளை கம்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் என்ற அடிப்படையிலே தற்போது செய்து வருகின்றோம். கம்பம் நகர் மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு பணிகளை இங்கே நம்ம அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் உதவியுடன் சிறப்பாக செய்து வருகின்றோம். இன்றைய தினம் கண் புரை நீக்கக்கூடிய ஆபரேஷன் செய்யக்கூடிய துறையை திறந்து வைத்திருக்கின்றோம். அதுபோல பல்வேறு பகுதிகளில் ஏசி போன்ற வசதிகளையும் ஃபேனு போன்ற வசதிகளும் செய்து கொடுத்திருக்கின்றோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முள் புதர்கள் கடந்த 6 நாட்களாக அகற்றப்பட்டு பிரசவத்துக்கு வருகின்ற பெண்கள் வாக்கிங் போகிற மாதிரி நடந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய வகையில் அதையும் மேம்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி அம்மா உணவகத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் 5 லட்சம் ரூபாய் ஃபண்டில் அது வந்து சிறந்த ஒரு மேம்பாட்டான ஒரு சுவையான உணவை கொடுக்கக்கூடிய அம்மா உணவகமாக மாற இருக்கிறது. அதே போல் நம்ம மருத்துவமனையிலிருந்து நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவும் ஒரு தரமான உணவாக கொடுக்கக்கூடிய வகையில் தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது. இன்னும் ஓரிரு வாரங்களில் நம்முடைய கம்பம் அரசு மருத்துவமனையானது தமிழகத்திலே ஒரு சிறந்த மருத்துவமனையாக கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்துடன் நாங்கள் கம்பம் சட்டமன்ற தொகுதியிலே செயலாற்றி கொண்டு இருக்கின்றோம். நேற்றைய தினம் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை அனுராஜ் அவர்களை நான் சந்தித்து பேசும் பொழுது உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மருத்துவமனைக்கும் வழங்குகிறோம், குறிப்பாக கம்பம் மருத்துவமனைக்கு வழங்குகின்றோம் என்று கூறியிருக்கிறார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் தனியார் ஆஸ்பத்திரியில் போய் மருத்துவம் பார்க்கக்கூடிய பலரும் நம்முடைய கம்பம் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கக்கூடிய தரத்துடன் மருத்துவம் நிச்சயமாக நம்ம மருத்துவமனையில் தரமான மருத்துவம் கிடைக்கும். அதை கம்பம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அருகாமை கேரளாவில் நம்ம சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் முழுவதுமாக நம் கம்பம் மருத்துவமனையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஏற்றமான தரமான மருத்துவம், அதுவும் ஒரு அனுசரணையான அணுகக்கூடிய மருத்துவர்கள். நம்ம வீட்டில் வந்து எப்படி நம்மளுடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் உடன் பிறந்தவர்கள் கவனித்துக் கொள்வார்களோ அதுபோல் இங்கு பணியாற்றக்கூடிய மருத்துவர்களும் நம்முடைய செவிலியர்களும் மற்ற ஏனைய அலுவலர்கள் பணியாளர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். நிச்சயமாக 234 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு சிறந்த மருத்துவமனை எடுத்துக்காட்டக்கூடிய மருத்துவமனையாக கம்பம் அரசு மருத்துவமனையை நாம் கொண்டு வருவோம். நேரமும் எக்ஸ்ரே கொண்டு வருவதற்கான வழிவகை செய்து கொண்டிருக்கிறோம்.
அதற்கு அடுத்தபடியாக ஸ்கேன் வந்து இங்கே ஸ்கேன் கொண்டு வர மாதிரி திட்டம் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் புதிய பல கட்டடங்களை கட்டணும் அப்படிங்கிறத திட்டமிட்டிருக்கோம். பல சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாகவும் அரசு ஃபண்டு மூலமாகவும் இதை வந்து கொண்டு வரணும் நம்ம திட்டமிட்டிருக்கோம். ஏன்னா கேரளாவிலேருந்து எண்ணற்ற நோயாளிகள் வந்து இங்கே வராங்க. அவங்கள காணாவிளக்கு அனுப்புறது வந்து உடன்பாடு இல்லை. இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக நம்ம கம்பம் அரசு மருத்துவமனையிலிருந்து காணாவிளக்கு அனுப்புவது மிக மிக குறைஞ்சிருச்சு. கூடிய மட்டும் இங்கேயே சிகிச்சை கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பை கொண்டு வந்துட்டோம். இன்னும் மேலும் காணாவிளக்குக்கு அனுப்பாத வகையில் அனைத்து நோயாளிகளுக்கும் மருத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக கொண்டு வரும். அதற்கு மருத்துவத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய ஒத்துழைப்பு மட்டுமில்லை, கம்பம் தொகுதி ஒட்டுமொத்த மக்களின் ஒத்துழைப்பும் செல்வந்தர்களுடைய ஒத்துழைப்பும் கட்டாயம் அவசியம். எல்லாரும் சேர்ந்து கைகூடி நாம் செஞ்சோம்னா ஒரு சிறந்த மருத்துவமனையாக எடுத்துக்காட்டக்கூடிய மருத்துவமனையாக நம்ம கம்பம் சட்டமன்ற தொகுதியில் கொண்டு வரலாம். ஒன்றொன்னா மருத்துவமனை மற்ற ஏனைய அனைத்து துறைகளையும் ஒரு சிறந்த துறையாக நாம் கொண்டு வரலாம். சார், இங்கே வந்து 3 மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்காங்க. அதை அரசுக்கு வந்து எழுதியிருக்கோம். சில டெக்னீஷியன்கள் வந்து குறைவாக இருக்காங்க. அதையும் எழுதி அனுப்பிச்சிருக்கோம். நிச்சயம் கூடிய வரையில் ஒரு 15 நாளுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறை மிக்க மருத்துவர்கள் இவங்கெல்லாம் வந்து நிரப்பப்படுவார்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன்.